சுவையான மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி தோல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு தட்டு வச்சாச்சு. அதில் வந்து இதை மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின கிழங்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து தோசைக்கல்லில் அப்படியே தட்டிடலாம். இந்த மாவு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிறதுனால தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கையில் தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் நல்லா இருக்கும். சுவையான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி. இதை சட்னி குழம்பு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.